Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஐடியா இருந்தது என்னன்னா, ஒரு அம்மா வந்து இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க குழந்தை வருதுன்றதுக்காக மாற்றக்கூடாதுன்றது ஐடியாவாக இருந்தது. ஸோ அவங்களும் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ அது அச்சீவ் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது எல்லாம் சின்ன பசங்கள்லாம் ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னு சொன்னது அது ரதி ரீனா வந்து நான் ஒரு படம் ஸ்டோரியாக வச்சிருந்தேன். இவர் வரும்போது ஒரு 2 அம்மா பொண்ணு கதையோட வந்திருக்கிறாரு. அப்புறம் அதில் ஒரு 5 இன்டர்ன் வந்தோடனே கதையோட மாறுது. ஸ்கேல் மாதிரி அது கொஞ்சம் பெருசாகுது இல்லையா? அப்புறம் அதில் ஒரு சிஓ ஒருத்தர் வர்றான், அவங்க அப்பா வர்றாங்க, அவங்களோட ஹாஸ்பிட்டலும் போது அது அப்படியே ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுது. ஒருத்தரையும் எடுக்கும்போது எனக்கு ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதாவது வந்து என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, எழுதும் போது எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓகே, இப்போ நான் இவன் கதையை சொல்லலாம். அது எழுத அது அந்த தேஜுவை பத்தி எழுதும்போது தேஜு டிமாண்ட் பண்ண மாதிரி இருந்தது என்கிட்ட. எனக்கு இப்படி ஒரு பேக் ஸ்டோரி வேணும் அப்படின்னு. எனக்கு அர்ஜுன் சொல்லும்போது அர்ஜுன் டிமாண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ரீனா வந்து எனக்கு இப்படி ஒரு கதை இருக்கணும். ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ சொன்னீங்களா தேஜு ஒரு பின்புலத்துலேருந்து வர்றா. அப்புறம் ராக்கி வேற ஒரு பழங்குடியினர், அவங்க அப்பா ஒரு பின்புலத்துலேருந்து வர்றான். அப்புறம் ரீனா எங்கேருந்து வந்தாங்கிறதான் கதையே. ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கிறது நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். நம்ம குட் டாக்டர்ஸ் பார்க்குறோம், கிரேஸ் அனாட்டமி பார்க்குறோம், நியூ ஆம்ஸ்டர்டாம் பார்க்குறோம். அதில் எல்லாருமே அந்த பேஷண்ட்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர், அவருக்கு சினிமா மேலே ஆசை. ஸோ அவர் பேர் மறந்துட்டேன். பட் ஆனால் அவர் வச்சு தான் சொன்னாங்க. அவர் எப்படி வந்து ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்பாரு. அவர் வந்து ஷூட்டிங் நடக்கணும்னா, அதாவது போய் அவங்க பாஸ் கிட்ட எப்படி பேசி பர்மிஷன், அவர் டாக்டர் ஆனால் நடிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என் கூட ஹார்ட் பீட் சீரியஸோட கிரியேட்டர்ஸ் 2 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரைட்டர் அண்ட் டைரக்டர் தீபக் பிரதர் அண்ட் டைரக்டர் அப்துல் பிரதர். ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் நம்ம அதே இடத்துல உட்காந்து இன்டர்வியூ எடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னதுன்னா, எங்களை வந்து நிறைய பேருக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக தெரியும். ஆனால் ஹார்ட் பீட் பண்ணதுக்கப்புறம் 6லிருந்து 60 வரை எல்லாருக்குமே எங்களை தெரியுது, அவ்வளோ ரீச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கிரியேட்டராக அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி என்ன சொல்றது, ஓகே ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான். அது என்ன பயங்கரமா எக்ஸைட் ஆகுறதுக்கு என்னன்னா, இட் இஸ் நாட் கம்ப்ளீட். இல்லை, நம்ம 100 எபிசோட் முடிச்சிடல, ரிலீஸ் ஆகிடல. ஸோ இன்னும் வி ஹாவ் அந்த ஜாப் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸோ இது வரைக்கும் வர ரெஸ்பான்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதுக்கு தானே இருக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சந்தோஷம் உண்மையாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? அது ஹாப்பி தான். ஓகே, முடிச்சிருக்கீங்கன்னு வேற சொல்றீங்க. கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது முடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. முடிச்சுதானே ஆகணும், அதுக்காக போயிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ 100 எபிசோட்ஸ் பிளான். ஸோ அதுக்கான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்துல் பிரதர், ஸோ நம்ம ஹார்ட் பீட் சீரியஸ்ல டக்குன்னு இடையில வந்து ஜாயின் பண்ணி ஸோ அவர் ஒரு பார்ட்டாகவும் இதுல இருக்காரு. ஸோ நீங்க சொல்லுங்க பிரதர், இந்த ஹார்ட் பீட் சீரியஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? எழுதிட்டோம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற மாதிரி தான். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரிவ்யூஸ் நல்லா வருது, அது பாசிட்டிவ் தான். ஏன்னா நம்ம ஒரு நினைச்சிருக்கோம், அவர் ஒன்று நினைச்சிருக்காரு, அவர் நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். அதை ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் போது எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. அவர் நினைச்சது கரெக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு, ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரு 50, இப்போ இன்னைக்கு 52 வந்துடும். இதுக்கு மிச்சம் இருக்கிற 50 இதே மாதிரி போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாமல் பார்த்துருப்பாங்க, இப்போ தெரிஞ்சு ஒரு சின்னதாக ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் தான். ஒரு நல்ல என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் இன்னொரு சீசன் 2, சீசன் 3, சீசன் 4க்கான ஒரு சரியான ஒரு பாசிட்டிவ் வைப் தான். அது ஒரு நல்ல குட் ஸ்டார்ட் தான். அது இது வந்து என்னன்னா, இந்த இவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கிறது நல்ல மேட்டர் தான். எல்லாம் ஒன் திங், நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஐடியா இருந்தது என்னன்னா, ஒரு அம்மா வந்து இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க குழந்தை வருதுன்றதுக்காக மாற்றக்கூடாதுன்றது ஐடியாவாக இருந்தது. ஸோ அவங்களும் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ அது அச்சீவ் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது எல்லாம் சின்ன பசங்கள்லாம் ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நிறைய வேலையும் இருக்கு. அதனால அடுத்தது யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்டா இருந்துச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல், அதுல நடக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு பிரதர்? என்னன்னா, ரதி ரீனா வந்து நான் ஒரு படம் ஸ்டோரியா வச்சிருந்தேன். அதை வந்து நான் எடுத்துட்டு பிச் பண்றேன், ஒரு ஆக்டரா டாப்ஸை மீட் பண்ணி பிச் பண்றேன், அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து சம்பேர் அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா வந்து இந்த கதையில வந்து என்னன்னா, அம்மா இவ்வளோ பெரிய பொண்ணு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டே இருந்துச்சு.
ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அப்போதான் ராஜா சார் எங்கள் ப்ரொடியூசர் அவர் வந்து வேற ஒருத்தர் மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்படி யோசிக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் வரும்போதே ஹாஸ்பிட்டல் ஒரு கதை வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு கதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ இந்த கதையை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி கலந்து சொன்னது தான். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே போய் சொல்லும் போதே இவர் விஜய் டிவி பாலா சார் தான் இருந்தார். அவர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னாரு. அவ்வளோதான். ரதி அண்ட் ரீனா அப்படிங்கிறது ஒரு படத்துக்காக எழுதின கதை. அது கேரக்டர்ஸ் நேம் வந்து ரதி ரீனா தான். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியாவாக இருந்தது. வெறும் அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து 16 இயர்ஸ்ல ப்ரெக்னெண்டாக இருக்காங்க, அந்த குழந்தைய விட்டு வந்தாங்க, அந்த குழந்தை வந்து திரும்பி வந்து பார்க்குது அப்படிங்கிறது தான். அது ஒரு மாதிரி ஒரு ட்ராமாவாக போயிட்டு இருந்தது. ஸோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சோம், அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது. அது எப்படி சீரியஸாக கன்வெர்ட் பண்ணீங்க? கண்டிப்பாக ஒரு படத்துக்கான ஒரு கதையை ரெடியாக வச்சிருக்கீங்க. ஆனால் அது சீரியஸாக ஒரு 100 எபிசோட் கிட்ட அதை நம்ம ரெடி பண்ணணும். லைக் அப்போ எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஒரு சீரியஸாக இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஐ எம் நாட் அ ரைட்டர். ஓகேவா? நான் வந்து என்னன்னா இந்த கதையை எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். 100 எபிசோட்னும் போது சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவே இறங்கியாச்சு. இறங்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எழுதிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் 5 எபிசோட் 10 எபிசோட் எழுதிட்டோம். எழுந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நமக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் சுற்றி இருக்க எல்லாம் ஹெல்ப் பண்ணும். யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு ஐடியா கொடுப்பாங்க, இன்னொரு ஐடியா. ஸோ தட் இஸ் ஹவ் த ஹோல் திங் ஹேப்பன். சேனல் சைடு ஒரு பாலா சார் இருக்காங்க, குட்டி சார் இருக்காங்க, ரோஹித், ஹீமான். ஸோ எல்லாரும் ஒரு சின்ன இன்புட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மூளை வேலை செய்யறதுக்கு ஒரு 4-5 இன்புட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு அப்படியே ட்ரைவ் பண்ணுறது தான் அது. ஸோ நீங்கள் சொன்னீங்களா ஒரு 2 பேர் இவர் வரும்போது ஒரு 2 அம்மா பொண்ணு கதையோட வந்திருக்கிறாரு. அப்புறம் அதில் ஒரு 5 இன்டர்ன் வந்தோடனே கதையோட ஸ்கேல் மாறுது. ஸ்கேல் மாதிரி அது கொஞ்சம் பெருசாகுது இல்லையா? அப்புறம் அதில் ஒரு சிஓ ஒருத்தர் வர்றான், அவங்க அப்பா வர்றாங்க, அவங்களோட ஹாஸ்பிட்டலும் போது அது அப்படியே ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுது அடுத்தடுத்து வர்றதுக்கு. அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே செட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஈஸியாக ஒரு மூவ் கிடைக்குது. ஒரு சின்ன ஒரு தின் லைன்லேருந்து அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி போகிறது தானே, அந்த மாதிரி தான் அது. ஆனால் வேர்ல்டு டிசைட் பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் கதை நடக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்குள்ளே கிரியேட் ஆனது தான். ஹார்ட்பீட் சீரியஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேரக்டர் ஆர்க்குமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேறு இருக்குது. ரீனா கேரக்டரில் சடனாக ஒரு ட்விஸ்ட் வருது, இவங்க தான் ரதியோட பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்ஜுன் யார் அப்படின்னு ரிவீல் ஆகும்போது அது பயங்கரமாக இருக்குது. ஸோ தேஜுவோட பேக் ஸ்டோரி வந்து கடைசியாக அவங்க இப்படி ஒரு பேக் ஸ்டோரியா அவங்களுக்குன்னு கேட்கும்போது அதுவுமே சூப்பராக இருக்குது. லைக் இது ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் நம்ம ரைட்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறது அதை எப்படி கிரியேட் பண்ணீங்க? இல்லை என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பாலா சார் சொல்லும்போது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, கதை எழுதும் போது உள்ள வர கேரக்டர்ஸ் தான். கேரக்டர்ஸ் எழுதிட்டு கதை எழுத மாட்டேன். கதை எழுத யாரெல்லாம் எனக்கு தேவைப்படுறாங்க அப்படிதான் எழுதிட்டுருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த ரதி ரீனா சொல்லிட்டு சொன்னோடனே அவர் சொன்னார், ஓகேடா வேற அப்படின்னாரு. அதான் சார் கதை அப்படின்னேன். டேய் வேற யாரா, ஒரு 100 எபிசோடு எழுதணும், நீ என்ன ரதி ரீனாவை மட்டும் சொல்ற அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் டிசைட் பண்ணு. அதாவது இந்த வேர்ல்டில் நடக்குது, ஹாஸ்பிட்டல் நடக்குது, ரதி ரீனாது ஒரு மெயின் ஸ்டோரி, மற்றது யாரு கேரக்டர்ஸ் இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேரக்டர்ஸ் எழுதி ரவி அனிதாலாம் வந்து கதை வரதுக்கு முன்னாடியே ரவி அனிதா இருந்தது. ரவி அனிதா சினிமா டாக்டர், இந்த இன்டர்ன்ஸ் தான் புதுசாக ஜாயின் பண்ணாங்க எழுத. பட் ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இது பண்ணதுதான். அது எனக்கு புதுசாக இருந்தது. அண்ட் இந்த ஃபார்மேட் அது ரொம்ப முக்கியம். யார் என்ன கேரக்டர் இருக்காங்கன்னும் போது நமக்கு அதை எழுதும் போது அப்போ என்னன்னா ஒருத்தரையும் எடுக்கும்போது எனக்கு ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதாவது வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, எழுதும் போது எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓகே இப்போ நான் இவன் கதையை சொல்லலாம், அர்ஜுனை பத்தி பேசலாம், ரீனாவை பத்தி பேசலாம் அப்படின்றது அது எனக்கு தெரிஞ்சு பாலா சாருக்கு தான் வந்தது. ஏன்னா அவரு எத்தனை பேர் பார்த்துருப்பாரு. அவர் வந்து இது இப்படி பண்றா அப்படின்னும் போது அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ ஒன்ஸ் அவர் அந்த ஒரு ஐடியா போட்டு கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் ட்ராவல் பண்ணுறோம்ல. ட்ராவல் பண்ணும்போது ஒரு கேரக்டரும் எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸுமே என்னன்னா அது எழுத அது அந்த தேஜுவை பற்றி எழுதும்போது தேஜு டிமாண்ட் பண்ண மாதிரி இருந்தது என்கிட்ட. எனக்கு இப்படி ஒரு பேக் ஸ்டோரி வேணும் அப்படின்னு. எனக்கு அர்ஜுன் சொல்லும்போது அர்ஜுன் டிமாண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ரீனா வந்து எனக்கு இப்படி ஒரு கதை இருக்கணும். ஸோ எழுதும்போது மேபி இதை நம்பாம கூட நீங்க போகலாம். பட் ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். எனக்கு என்னமோ அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. தேஜுவே கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு ஸ்டோரி, அர்ஜுனே கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அவங்களோட ஃபார்மேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த கதைக்குள்ள போயிடுது. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு டாக்டர் காமிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க வெள்ளை கோட்டு போட்டு வந்தாலே அவங்க டாக்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணிடலாம். ஆனால் அவங்க பேசுகிற அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு அந்த சர்ஜரி நடக்கிற இடத்துல அந்த சர்ஜன்ஸ் என்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத
லைக் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸாக்டா அவ்வளோ புரியுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி அந்த டீடைலிங் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? அதுக்கு ஆக்சுவலி 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது வந்து ரஞ்சித், சரி இன்னொருத்தர் அவர் தேவா, ஆதி 2 பேருமே அவங்க டாக்டர்ஸ். அவங்க கிட்ட என்னன்னா ஐடியாவை எழுதிடும். ஒரு பிரெக்னென்ட் லேடி வராங்க, இவங்க 15 வயசுல பிரெக்னெண்டா இருக்கு, அங்க என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவர் ஒன்று கொடுப்பாரு. அதை வச்சு நம்ம புரியுற மாதிரி, அதாவது வந்து இப்போ நம்ம வந்து இவருக்கு பெயின் கில்லர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்க பெயின் கில்லர் ஐஎம்னு என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு. பட் நமக்கு எப்படி புரியும் அது? நம்ம எனக்கு படிக்கும்போது எனக்கே புரியும். ஸோ இப்போ பெயின் கில்லர் மாற்றிப்போம். ஸோ அவங்க மேஜராக ஹெல்ப் பண்ணாங்க. அது நிறைய சீட்ஸ்ல எந்த மெடிக்கல் சீன் வந்தாலும் ஹாட் ஸ்டார் படியே வந்து எந்த ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நம்ம பண்ணவே கூடாது. சர்ஜரி அப்பவும் ஒரு டாக்டர் வந்து உட்காந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, இப்படி பிடிக்கணும், அந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க. உங்களுக்கு டைரக்ட் பண்ணும்போது இல்ல இதுக்கு முன்னாடி சீரியஸ் பார்த்துருப்பீங்க, பிடிச்ச கேரக்டர்னா யார் சொல்லுவீங்க சார்? பிடிச்ச கேரக்டர்னு கிடையாது, ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கு. அது ரொம்ப பிடிச்சது. இப்போ சொன்னீங்களா தேஜு ஒரு பின்புலத்துல இருந்து வர்றா, அப்புறம் ராக்கி வேற ஒரு பழங்குடியின அவங்க அப்பா ஒரு பின்புலத்துல இருந்து வர்றான், அப்புறம் ரீனா எங்க இருந்து வந்தாங்கிறதான் கதையே. ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கிறது நல்லா இருக்கு. மற்றபடி பிடிச்சதுன்னு தனிப்பட்ட மாதிரி ஒருத்தர் சொல்லவே முடியாது. அப்புறம் இன்னொன்று, அந்த கேரக்டரை ஒவ்வொருத்தர் பிளே பண்றாங்களா, அவங்க கேரி ஓவர் பண்ற விதம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். நம்ம படிக்கும்போது ஒன்றா இருக்கும், அவங்க நடிக்கும் போது சில டைம் வேறையா இருக்கும். அதை அவங்க ஒரு இடத்துல லிஃப்ட் பண்றாங்கல்ல அந்த கேரக்டரை தாண்டி. இப்போ ரீனா ஒன்று பெர்ஃபார்ம் பண்றான்னா சூப்பரா இருக்கு. இப்போ அர்ஜுன்கிட்ட இயல்பாவே ஒரு ஸ்டைலிஷான ஒரு, அவன் சிஓட ஆர்கேவோட பையன் அப்படின்னா, அவன் சிஓ வரும்போது அவன் அப்படி இருக்கான். அதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கும் போது அவன் வேறையா இருக்கான். அவன் டக்கின் பண்ணி வந்துட்டு அவன் பேசும்போது அவனோட கிளாஸ் தெரியுது, பணக்கார பையன் அப்படின்னு தெரியுது. இப்போ ரவிட்ட பார்த்தா ரவி துருதுன்னு இருக்கிற ஒரு பையன், அவன் இப்படி ஒன்று பண்ணியிருப்பான். ஏன்னா அவனோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கு. தேஜு ஒரு சின்னது அவகிட்ட ஒரு பணத்து ஆசை இருக்கு அப்படின்னா அதை டைலாக்ல டெலிவரி பண்ணும்போது ஒரு ஸ்லோவா ஒரு ஐபால் ஷிஃப்ட் பண்ணி எடுத்து பேசுறா. அதுல இந்த பொண்ணு ஆசைப்படக்கூடிய பொண்ணு தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை எல்லாரும் அந்த கேரக்டரை அழகா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம ஒருத்தரை சொல்லவே முடியாது, ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கேரக்டர் அழகா ஃபைன் பண்ணியிருக்காங்க, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு கேரக்டரை தாண்டி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எல்லாம் பேஷண்டா வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருக்கீங்க. அதுல ஒரு வெரைட்டி ஆஃப் எமோஷன் காட்டுறீங்க, காமெடி பண்றீங்க. திருடனா ஒருத்தர் வரான், போஸ் வெங்கட் சார், லைக் கேப்வேல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு. லைக் அதுக்குள்ளேயும் ஒரு எமோஷன் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது லைக் இது யாரோட ஐடியா? அதுலயும் ஒரு எமோஷன் இருக்கணும் இல்ல. அது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். நம்ம குட் டாக்டர்ஸ் பாக்குறோம், கிரேஸ் அனாட்டமி பாக்குறோம், நியூ ஆம்ஸ்டர்டாம் பாக்குறோம். அதுல எல்லாருமே அந்த பேஷண்ட்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வருவாங்க, ஒரு வாட்டியும் வந்து வருவாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் சீரீஸ் எடுத்தாலே நமக்கு பேஷண்ட்ஸ் நிறைய விஷயம் தேவைப்படுது. ஸோ அது நம்ம என்ன பண்ணோம்னா, அது மேக்சிமம் நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு, ஐ மீன் அங்கே டாக்டர்ஸாக இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டோரிஸாகவே இருந்துகிட்டே வரும். ஸோ அது அங்கேருந்து எடுத்தது தான். அங்கேருந்து நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வருது, அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சு அந்த ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு என்னன்னா சினிமா டாக்டர் எங்கேருந்து பிடிச்சிங்க? சினிமா டாக்டர் வந்து என்னன்னா, ப்ரொடியூசர் தான் சொன்னார், ராஜா சார் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி, ஒரு டாக்டர், அவருக்கு சினிமா மேலே ஆசை. ஸோ அவர் பேர் மறந்துட்டேன், பட் ஆனால் அவர் வச்சு தான் சொன்னாங்க. அவர் எப்படி வந்து ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்பாரு, அவர் வந்து ஷூட்டிங் நடக்கணும்னா, அதாவது போய் அவங்க பாஸ் கிட்ட எப்படி பேசி பர்மிஷன், அவர் டாக்டர் ஆனால் நடிக்கிறதுக்காக என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஃபர்ஸ்ட் கேட்சியா இருந்தது. ஸோ அதை அப்படியே நாங்கள் வச்சு ஒரு கதையா பண்ணோம், அப்படிதான். ரதி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு அனுமோல் மேம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா தெரிஞ்சாங்க. எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி ரதிக்கு நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பேர் போய் மீட் பண்ணோம். யாராவது 2 எக்ஸாம்பிள்ஸ்? இவங்க அபிராமி மேம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஹமாம் மேட்ல அம்மா வருவாங்க, அவங்க 2 பேரும் பார்த்தோம். அனு மேம் வந்து என்னன்னா, எல்லாருக்குமே ப்ரொடியூசருக்கா இருக்கட்டும், சேனலுக்கா இருக்கட்டும், எங்களுக்கா இருக்கட்டும், அனு மேம் பார்த்தோன்னே எல்லாருமே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டோம். அதாவது வந்து பண்ணா இவங்க ரதி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது கன்ஃபார்ம் ஆகிற, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்றதுக்கான இது இல்லை. அவங்க வந்து இது லாங் ஃபார்மேட்டா இருக்கு, கரெக்டா இருக்குமா, நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அவங்க ஆன்போர்டு வந்தது வந்து என்னன்னா, ஒன்ஸ் நாங்கள் அனுமோல பார்த்ததுக்கப்புறம் என்ன, வேற யார் பார்த்தாலும் எங்களுக்கு வந்து காசு பண்ண விருப்பம் இல்லைன்னா, ஐ மீன் அதுக்கு செட் ஆகாத மாதிரியே, ரதிக்கு செட் ஆகாத மாதிரி, அது எதுவும் அவங்க பர்ஃபெக்ட் சாய்ஸ் மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி, ஷாம்னு எங்கள் டீமில் ஒரு ஈபி இருக்கான், டெய்லி ஃபோன் பேசி எப்படியோ அவங்க பண்ண வச்சுதான். அப்படிதான் எஸ்எஸ் மியூசிக்ல வந்து அர்ஜுன் ப்ரோ இன்டர்வியூ எடுத்திருந்தோம். லைக் சோலோவா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தா லைக் கப்புள் இன்டர்வியூ வேணும்னு சொல்லி லைக் அந்த கப்புளுக்கே அவ்வளோ ஃபேன் பேஜ் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு.
லைக் அந்த லவ் ஸ்டோரி லைக் அது எழுதும் போது எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? இப்படிப்பட்ட இந்த கப்பலுக்கு இப்படி ஒரு ஃபேன் கிரியேட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இனிஷியல்ல தோணுச்சு எனக்கு. அப்படி நம்ம எழுதும் போது அந்த ரைட்டிங்க்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியும் நம்ம அதை தான் பண்றோம். ரிசல்ட் வந்து நம்ம அது வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆச்சு, அவங்க செலிப்ரேட் பண்றாங்கன்றதெல்லாம் வந்து நம்ம டிசைடே பண்ண முடியாது. ஸோ ஹாப்பி அவங்கள செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது. அப்புறம் உண்மையை சொல்றாருன்னா தீபக் வந்து தௌசின் போர் சார் இல்ல சார் எவ்வளோ நேரம் சார் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓடிடி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கு தனியான ஒரு எஃபோர்ட் நம்ம போட வேண்டியது இருந்திருக்கும். ஆல்ரெடி டைரக்டரா அனபல் சேதுபதி அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, ரைட்டராகவும் இருந்திருக்கீங்க. ஓமன பெண்ணை படத்துக்கு ரைட்டராகவும் இருந்திருக்கீங்க. கமிங் டு அப்படியே ஓடிடி சீரியஸ் அப்படிங்கும்போது என்ன டிஃப்ரென்ஸா இருந்துச்சு உங்களுக்கு? லக்கிலி என்னன்னா என்னோட படம் தியேட்டர் போல, ஃபர்ஸ்ட் படம் ஹாட் ஸ்டார்ல தான் ரிலீஸ் ஆச்சு, ஓமன பெண்ணவும் ஹாட் ஸ்டார்ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ இதுவும் வந்து ஹாட் ஸ்டார். ஸோ இவங்களோட ஹாட் ஸ்டார் வாட் எவர் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. இந்த லாங் ஃபார்மேட் எழுதுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான். அதாவது வந்து ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல வந்து நம்ம யோசிச்சு, ஏன்னா 100 எபிசோடு எப்படி கதை யோசிப்பீங்க, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை. ஸோ அதனால எல்லாருமே ஹெல்ப் பண்ணாதான் நடக்கும். ஸோ இவர் சொன்ன மாதிரி ரோஹித், ஹீமா, குட்டி சார், பாலா சார், அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இன்புட்ஸ். நம்ம புதுசாக தானே போகிறோம். நம்ம 100 ஃபார்மேட் நான் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது, நான் எழுதுனதே கிடையாது. நம்ம படத்துக்கு எழுதுவோம், இல்லை வெப் சீரிஸ்க்காக ஒரு 10 எபிசோடு எழுதுவோம். பட் 100 எபிசோட்ஸுக்கு நம்ம இது பண்ணதே கிடையாது. ஸோ நான் ஏதாவது ஒரு கதையை வேகம் போது நின்றா ஏன்டா இவ்வளோ சொல்கிறேன், 100 எபிசோட்ஸ் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்படிதான் இந்த இது டோட்டலாக கிரியேட். ஸோ ஃபர்ஸ்ட் 16 எபிசோடுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஹார்ட் பீட்டில் ஒரு ஜாயின் பண்ணுறீங்க. ஆல்ரெடி 16 எபிசோடு வந்து அவர் செட் பண்ணி வச்சிட்டாரு, இதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எடுத்து அதை டைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் மாதிரி இருந்துச்சா? சேலஞ்சஸ் இல்லை, என்ன இருந்ததுன்னா இவர் வந்து ஷார்ட் ஃபார்மெட்லேருந்து லாங் ஃபார்மெட் வந்திருக்காரு, நான் லாங் ஃபார்மெட்லேருந்து ஷார்ட் ஃபார்மெட்டுக்கு வரேன். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ரேப்போ செட் ஆகிறதுக்குல அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்த சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் தீபக் பிடிக்கும் நம்ம எடுக்கிறது, அதுக்கப்புறம் தான் ஏன்னா அவர் ஒன்று எழுதுறாரு, அப்புறம் அவர் 16 எபிசோட் அவராக விஷுவலாக பார்த்துருக்காரு, விஷுவலாக காமிச்சிருக்காரு. ஸோ அவரை முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருந்தது மைண்டில். ஸோ அதுதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது ஃபஸ்ட்டு. பட் அது அப்புறம் இன்னொன்று நம்ம ஒன்று பண்ணி ஒரு கிராஃப்ட் ஒன்று பழகிருக்கோம் இல்லையா, பண்ணி நம்ம ஒன்று. ஸோ அதுலேருந்து வரும்போது அது கொஞ்சம் போக பழகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு திருப்தி அளிக்கணும்னா அது தீபக் தான். தீபக் சார் நல்லா இருக்கு சார், இது அப்படியே எதுவுமே தப்பா இல்லை, நான் 16 எப்படி பண்ணணும் அது அப்படியே வந்துருச்சு, அந்த மூடு அப்படியே கேரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணுங்கிறதா என்னோட டார்கெட்டாக இருந்தது. அது லேட்டரா அவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்துல் சார் வந்து எனக்கு 16 எபிசோடுக்கு அப்புறம் அப்துல் சார் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ அப்துல் சாரை பற்றி என் ப்ரொடியூசர் சொல்லிட்டே இருப்பேன், அவர் நல்ல டைரக்டர், நல்லா பண்ணுவார். நான் மீட் பண்ணதே கிடையாது. நம்ம ஒரு வாட்டி அந்த ஒன்ஸ் இவர் டிசைட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணதே எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஓகே இவர் பண்ணிடுவாரு அப்படின்றது, அவரோட ஒர்க்ஸ் பார்த்துருக்கேன். 2வது வந்து அவர் பண்ணிடுவாரு, ஒரு ரேப்பும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இருக்கணும்ல. ஸோ அது 2 பேருக்குமே மியூச்சுவலாக இருந்தது. அவருக்கும் அது பிடிச்சிருந்தது, எனக்கும் அவரை புரிஞ்சுக்க கரெக்டாக இருந்தது. 2வது என்னன்னா, அதாவது வந்து அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார், ஃபோன் பண்ணி இதே எழுதுறேன் அப்படின்னா கேட்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி என்னை இது பண்ண மாட்டார். நம்ம ஏதாவது வந்து இது இப்படி சார் இப்படி யோசிச்சேன் சார் இப்படி அதை அவர் பண்ணுவார். அது வந்து அதாவது நான் இப்படி எடுப்பேன் அப்படின்லாம் அவர் வந்து என்னன்னா, அது நம்ம சார் இது நான் யோசிக்கும் போது எழுதும்போது இப்படி யோசிச்சேன் சார், ஷார்ட்டாக இப்படி யோசிச்சேன், அது ஷார்ட் இருக்கும். அது ஒரு வாட்டி எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஸோ ரைட்டிங்ல அவர் என்ன இமேஜின் பண்ணி எழுதியிருக்காரோ அதை கரெக்டா நீங்க. அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல, ஒரு சில நாள் வந்து அவரு நம்ம எழுதுறோம்ல, அவரை கதையை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாருன்னா, இப்ப இங்க ஒரு சீன் வேணும் நமக்கு, இது வந்து இல்ல இது ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு, அப்புறம் நான் படிச்சுட்டு ஆமா சரி தப்பா இருக்கு அப்படின்னு சரி டக்குன்னு எழுதி அனுப்புறியா, நான் எடுத்துறேன். ஸோ ஒருத்தர் அந்த தாட் இருக்கிறவங்க தான் அதுக்கு நம்ம எழுதிட்டு அவங்க டெலிட் பண்றதெல்லாம் இல்லை, அவர் அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. ஒருத்தர் கதையை என்ன நடக்குதுன்னு, அதாவது எனக்காச்சும் பேப்பர் படிச்சாலும் தெரியும், இவருக்கு பேப்பர் படிக்கணும்னு தெரியும். இந்த 56வது எபிசோடு 57வது எபிசோடு நமக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரைட்டரோட அந்த தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்கிறீங்களே சார், அது எப்படி ஒரு டைரக்டரா உங்களால் அதை கேட்ச் பண்ணிட்டு அதை அப்படியே விஷுவல்ல காமிக்க முடியுது? உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிப்பேன் இயல்பா. அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ரைட்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்களோட கொஞ்சம் கான்வர்சேஷன் இருந்துட்டு இருக்கும். அப்புறம் எனக்கு ஜென்ரலாகவே ரைட்டரோட ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஏன் அந்த சீனை நான் ஃபஸ்ட்டு தீபக்கிட்ட கூட சொல்லுவேன், யார்கிட்ட வேணா ஒரு சீன் எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் கரெக்ஷன் சொல்லுவாங்க தீபக், பேப்பரை பார்த்து கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதே எம்டி பேப்பரை கொடுத்து எழுத சொன்னால் எவனுமே எழுத மாட்டான் தீபக். இவங்க ஏன்னா இவங்களுக்கு எழுதுறதுக்கு கரெக்ஷன் சொல்கிறது ஈஸி, எம்டி பேப்பர் எழுத முடியாது. ஸோ அதெல்லாம் நான் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதெல்லாம் கூடுமான அளவு அதை மாற்றாமல் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்பேன். அப்படியே மாற்றினாலும் ரைட்டர்கிட்ட சொல்லி நீங்கள் மாற்றி கொடுங்க, இந்த கதையில் இப்படி ஒன்று இடிக்குது நீங்கள் மாற்றுங்க.
ஏன்னா அதுதான் ரைட்டரை மதிக்கிற முறை. அதே கான்செப்டை கொடுத்து எழுது அப்படின்னா எவனும் எழுத மாட்டான், மைண்டு பிளாக் ஆயிரும். ஏன்னா ரைட்டிங் அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒருத்தன் வந்து அவன் யோசிச்சு அதை அவன் இதுக்கு அடுத்து இந்த சீன் வரும், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சீன் போயிருக்கு, இந்த டைலாக் தான் பேசணும், அந்த கேரக்டரை இமேஜின் பண்ணி எழுதுங்கிறது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு கலை. அது அதை போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணவே முடியாது. ஜென்ரலாக அது அப்படி தான் இருப்பாங்க. இதை மாற்றிக்கலாமா அதை மாற்றிக்கலாமா அப்படிலாம் மாற்ற முடியாது. ஒருத்தன் உட்காந்து யோசிச்சு எழுதிருக்கான் இல்லையா, ஏன்னா நீ சொல்கிற டைலாக் அடுத்த சீனில் வரும், அதுக்கு அடுத்த சீனில் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டக்குன்னு படிக்கும்போது உங்களுக்கு அது ஜெர்க் அடிக்கும், அவ்வளோதான். ஸோ இது நான் ரொம்ப கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் கூடுமானாலும் பேப்பரில் மாற்றக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி மாற்றுறதா இருந்தால் எனக்கு இடிச்சதுன்னா தீபக் அடிச்சு தீபக் இது இப்படி இருக்குன்னா ஓகே சார் நான் மாற்றிடுறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி இது கேட்கும்போது ஏன்னா நம்ம அது நான் எழுதி இன்னொரு ஐ மீன் ஓமன பெண்ணை வந்து என்னன்னா அது பெல்லிச்சுப்ளோட ரீமேக் தான். ஸோ அது டயலாக் ரைட்டரை தான் நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ ஆல்ரெடி அதோட விஷுவலாக கண்டென்ட்டாக ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இவர் முதல் வாட்டி ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து தீபக் இவங்க 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை எழுதி அனுப்பிடுறீங்களா அப்படின்னு. என்ன சார் எழுதுங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னு சார் நான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்படிதான் இருந்தது. என்ன கேட்குறீங்க, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி சீன் கேட்குறாங்க, எப்படி அந்த சீன் வரும் அப்படிலாம் நான் யோசிச்சுதான். ஆனால் இப்போ அப்படிதான் எழுதிட்டு இருக்கேன், திடீர்னு கேட்டால் ஒரு சீனை எழுதி கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரிலாம். ஸோ இல்லை எனக்கு புதுசாக இருக்கு, லேர்னிங்காகவும் புதுசாக இருக்குது. இது டோட்டலாகவே ஒரு நல்ல லேர்னிங் தான். நீங்கள் கொடுத்த எத்தனை சீன் வேணால் எழுதலாம், அப்படி இருக்கு. இன்னைக்கு வந்து மலையாள படங்கள் பயங்கரமாக ஹிட் ஆகுதுல்ல சார், அதுக்கு வந்து அங்கே ரைட்டர்ஸ் தனியாக டேரக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரைட்டர்ஸ் வந்து எழுதுறத டேரக்டர் வாங்கி அதை டைரக்ட் பண்ணுறதுனால தான் லைக் 2 பேர்கிட்ட இருந்தும் அந்த வேற மாதிரி கான்டென்ட் வந்து அது ஸ்க்ரீனில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கொலாபரேஷன், அந்த ஒரு பாண்டிங், அதுக்கப்புறம் எப்படி இந்த இணைப்பிரியாத ஒரு நட்பா மாறுச்சு? இது எப்படி சொல்றது தெரியல. பட் எனக்கு நான் பர்சனலாக தீபக் ரொம்ப ஸ்வீட்னு நினைப்பேன். அப்புறம் தீபக் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அதை பயங்கரமாக நான் பிலீவ் பண்ணுறேன். 100 முடியும் போது அதை அவர் சொல்லுவார், நான் நம்புறேன். என்ன சொன்னேன்னா, இந்த ப்ராஜெக்ட் 100 முடியும் போது உங்களுக்குள்ள ஒரு திறப்பு நடக்கும், அப்புறம் லைஃப்ல ஒரு திறப்பு நடக்கும். தீபக் இந்த 100 வந்து எப்படியாவது அவர் வந்து சில டைம் என்ன சார் போதும் சார், எனக்கு 2 hours போதும் சார், இது வேணாம் சார் அப்படின்னு பார்ப்பல. இல்லை அதை முடிக்கும் போது நீங்கள் படம் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லுவேன். நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதை வந்து இன்னைக்கு அவர் சொல்கிறார் லேர்ன் பண்ணுறேன்னு. அந்த லேர்னிங் தான் ஏதோ ஒரு இடத்துல அவர் பண்ண அந்த படத்துக்கும் இதுக்குமான ப்ராசஸ் நடுவில் அவர் ஏதோ இடத்துல வளர்ந்துக்கிட்டே வர்றார், உள்ளுக்குள்ளேயும் சரி ரைட்டிங்காகவும் சரி. ஸோ அது நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அது நான் பக்கத்துலேருந்து பார்க்குறேன். அவரோட ஃபர்ஸ்ட் நாள் அவர் பேப்பரை படித்ததுக்கும் இன்னைக்கு அவரோட பேப்பரை படித்ததுக்கும் அவரோட ஹியூமர் சென்ஸுக்கும் எனக்கு தெரியும். மற்ற எல்லாரும் எழுதுறதுக்கும் தீபக்கும் நான் தீபக்கிட்ட சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு சின்ன சீன் இருக்கும், மெட்டி போட்டிருக்கா பாடுறா அப்படின்னு. எப்படா தெரியும் பாடுறா, அது இல்லடா எப்படா சீனியர் லவ் பண்ற பொண்ணா பார்த்து லவ் பண்ணுவோம். இந்த மாதிரி சீனுக்குள்ள குட்டி குட்டி கவுண்டர்ஸா இருக்கும். அது வந்து தீபக்கிட்ட தான் நான் பார்க்குறேன். அது வந்து தீபக்கோட இயல்பு. ஒரு சீனுக்கு அவர் பேசும்போது நீங்க பார்த்து கவனிச்சிங்க, குட்டி குட்டியாக கவுண்டர் வரும். அது ஃபுல்லாக பேப்பரில் இருக்கும், அது அவ்வளோ ஹியூமராக இருக்கட்டும். அதை நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தனியாக பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஸ்பீட் பிரேக் இருக்காது. நம்மளா ஸ்க்ரீன் ஃபார்மெட் எழுதிட்டு டைலாக் எழுதும் போது இதை படித்து பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறது ஆள் இருக்காது. அதனால சில சமயங்கள் இது இருக்கலாம். இப்போ இன்னொருத்தட்ட படிக்க கொடுத்து பார்க்கும்போது இது இருந்தால் நல்லா இருக்கு, இது நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்கும் போது அது இன்னும் கொஞ்சம் மெருகிறது. ஸோ தீபக்கு இப்போ அப்படி ஒரு சர்க்கிளே கிடச்சிருக்கு. நான் மட்டும் இல்லை, ஒரு சர்க்கிளே இருக்குது. ஸோ அடுத்த ஒரு படம் பண்ணால் இதை விட சூப்பராக ஒரு பயங்கரமான ஹிட் படம் பண்ணுவார் நான் பிலீவ் பண்ணுறேன் பர்சனலாக. அது அவர் எப்போ 100% அவர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நீ போய் இதை சொல்லு, இதை பண்ணு அடுத்து இது அப்படியே வெயிட் பண்ணாத, ஏதாவது ஒன்று போய் சொல்லு அப்படின்பாரு. எனக்கு மேஜராக இந்த ஃபார்மேட்டில் நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு ஆரம்பத்தில். அப்போலாம் அப்துல் சார் தான் ஃபோன் பண்ணி, சார் இப்படி சொல்கிறாங்க சார், இப்படி பண்ணணும் சார், இதை எழுதணும் சார், அதை எழுதணும் சார், பொறுமையாக இருக்குது, இப்போ பண்ணு அப்படின்பாரு. அது முடிச்சிட்டோமே இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80 எபிசோட் வரைக்கும் எழுதியாச்சு. ஸோ பிரதர் சொன்ன மாதிரியே உங்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு திறமை ஒன்று இருக்குது. லைக் பேசும்போதே ஒரு கவுண்டர் போட்டு பேசுறது, கலாய்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பசங்கள்லாம் சின்னதா அங்கங்க லைட்டா சில விஷயங்கள் எல்லாம் தூவி விட்டுட்டு போறாங்க. அவங்க எல்லாம் நல்லா பண்றாங்க. ராக்கி எல்லாம் வந்து அவர் ரொம்ப எக்ஸாக்டா பண்றாரு. அது ஒன்ஸ் அது வந்து என்னன்னா அவங்க அந்த எனர்ஜி நமக்கு கொடுக்கும்போது இல்லை, நமக்கு எழுதும் போது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது நம்ம கொடுக்கலாம், இது இவன் பண்ணுவான், நல்லா பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ அது ராக்கியா இருக்கட்டும், இவன் ரவியா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு சின்ன அவங்க அந்த ஹியூமர் சூப்பராகவே பண்றாங்க அவங்க கொடுக்கும்போது. அதுக்குள்ள டாக்டரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாம லைக் அவங்களும் அந்த பார்ட்டி போறது, அங்க ஹவுஸ் பார்ட்டில நடக்கிற ஃபன், இதெல்லாம் என்ன கேட்டாங்க சார். அதாவது வந்து என்னன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி டாக்டர் தண்ணி அடிக்கிறாங்கன்னு எப்படி வைப்பீங்க அப்படின்னு. என் கூட டாக்டர்லாம் பயங்கரமா குடிப்பேன், நீங்க வேற
ஸோ அதனால நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் வச்சாங்க, நீ எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இந்த ஸ்மோக் பண்றது ட்ரிங்க் பண்றதுலாம் டாக்டர்ஸ் காட்டணும். அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு அது சொல்ல முடியாது. அவங்க தாட் ப்ராசஸ்ல ஒன்று இருக்கும்ல, அதனால அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான், அதோட இது பண்ணுங்க. அடுத்தது நாங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஹார்ட் பீட் சீரியஸ்ல? என்ன இன்னும் 52 வந்துட்டோம், அப்புறம் 72 வரைக்கும் ஷூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சீசனுக்கு இன்னும் ஒரு 20 எபிசோட் தான் இருக்குது. ஸோ அடுத்த ஃபுல்லாகவே பரபரப்பு தான் இல்லை தீபக்? அடுத்த ஒரு 28 எபிசோடு ஃபுல்லாக அதான் கிட்டத்தட்ட ஒரு 7 ட்விஸ்ட்டு 8 ட்விஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சீசன் 2க்கு லீடு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால அடுத்த போகிற அந்த 8 வாரமே முழுக்க பரபரப்பு தான் இல்லையா? பாருங்க, நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணி இருக்கோம் பிரதர், என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ நிறைய விஷயங்கள் ஹார்ட் பீட் சீரியஸ் பற்றி ஷேர் பண்ணிருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.